அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5% கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியா வில் ஹாஸ்ட் ஏஐ ஆக்ஷன் சம்மிட் 2026 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். போன வருஷம் பார்த்தீங்கன்னா பாரிஸில் நடந்துச்சு. அடுத்த வருஷம் போன வருஷம்னா 2025 பாரிஸில் நடந்துச்சு. 2026 நியூ டெல்லியில் நடக்க போகுது. சரியா? ஸோ இந்த மாநாட்டுக்கு இந்தியா வந்து 3 பில்லர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 3 அப்ஜெக்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னா பீப்புள், பிளானட், ப்ரோக்ரஸ். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிற கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எக்ஸ்பேண்ட் டிஏஇஐ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஏஇஐ அப்படிங்கிறத ஹெல்த் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. டிஏஇஐ ரிஜிஸ்ட்ரி 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிஏஇஐ அப்படிங்கிறது நமக்கு 2018 இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா நமக்கு இந்த 108 ஆம்புலன்ஸ்ல எல்லாம் போறப்ப இப்போ பேஷண்ட் எங்கே வந்து பிக்கப் பண்ணாங்க, பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு, என்ன ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, கிரிட்டிக்கலா நான் கிரிட்டிக்கலா, மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வேற ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆச்சா அந்த ஆம்புலன்ஸில் போகிறப்ப, எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க, இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் மாதிரி உருவாக்கியிருக்காங்க. அதான் டிஏஇஐ அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது, in which of the following case Supreme Court observed that all living creatures have inherent dignity and the right to live peacefully அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பின்வரும் எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ளார்ந்த கண்ணியமும் நிம்மதியாக வாழும் உரிமையும் உண்டு என்று கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வழக்குல இந்த மாதிரி எல்லா விலங்குகளுக்குமே பார்த்தீங்கன்னா ரைட் டு லிவ் அப்படிங்கிறது எல்லா விலங்குகளுக்கும் இருக்கு அப்படின்னு சொன்ன வழக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனிமல் வெல்ஃபேர் போர்ட் வெர்சஸ் நாகராஜா அப்படிங்கிற வழக்கு. இது ஜல்லிக்கட்டோட தொடர்புடைய வழக்கு. அந்த வழக்குல தான் இந்த மாதிரியான ஒரு அப்சர்வேஷனை சுப்ரீம் கோர்ட் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்ட் வெர்சஸ் நாகராஜா அப்படிங்கிற வழக்குல. அடுத்தது, விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்ஸ் அபவுட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு உயிரினங்கள் மீதான இரக்கத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கம்பேஷனை பத்தி எங்க பேசியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல ஆர்டிகல் 51 சப் கிளாஸ் ஜில பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 51A சப் கிளாஸ் ஜி. சரியா? 51ங்கிறது வராது. 51A சப் கிளாஸ் ஜில தான் எதை பத்தி பேசியிருப்பாங்க? கம்பேஷனை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, இந்தியா இஸ் செட் டு ஜாயின் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபாரெவர் ஃபெசிலிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. த இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு இன்சென்டிவைஸ் கண்ட்ரீஸ் வித் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் மெயின்டைனிங் தேர் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, COP30 அப்படிங்கிறது இப்போ எங்கே நடக்க போகுது? UNFCC அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். UNFCCC, யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதோடைய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 அப்படிங்கிறது நமக்கு பெலம் அப்படிங்கிற சிட்டியில நடக்க போகுது. பெலம் எங்க இருக்குன்னா பிரேசில்ல இருக்கு. சரியா? ஸோ அங்க இந்த பிரேசில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார்வர் ஃபெசிலிட்டின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியா ஜாயின் பண்ணிருக்கு. சரியா? இது என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே அவங்களோட ஃபாரஸ்ட் கவரை கம்மியாக விடாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலோ இல்ல அந்த ஃபாரஸ்ட் கவர் இன்க்ரீஸ் பண்ணாலோ அதுக்கு இந்த இனிஷியேட்டிவ்ல இருந்து இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஃபண்டிங் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ ஃபாரஸ்ட் நம்ம கன்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபாரஸ்ட் பொறுத்து ஒரு ஹெக்டேருக்கு $4 அப்படின்னு சொல்லி இன்சென்டிவ்ஸ் கொடுக்க போறாங்க. சரியா? இது ப்ரிலிமினரியான ஒரு அமௌண்ட். இது இன்க்ரீஸ் கூட ஆகலாம். ஒரு ஹெக்டேருக்கு $4 அப்படிங்கறத கொடுக்க போறாங்க. ஸோ அதான் இந்த இனிஷியேட்டிவ். சரியா? அதான் இன்சென்டிவைஸ் கண்ட்ரீஸ் வித் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார் மெயின்டைனிங் தேர் ஃபாரஸ்ட் கவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.